ஸோ இந்த இடத்துலையும் என்ன இருக்குது ப்ளஸ் விசிசி இருக்குது. அப்போது the voltage VCC is divided between these two resistors. அப்போது VR1 plus VR2 is equal to VCC. புரியுறதா? இந்த plus this voltage will be VCC. VR1 ங்கிறது voltage PD across R1, VR2 ங்கிறது PD across R2. இப்போ இந்த VR2 தான் நமக்கு இங்கே பயாசிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ VR2 is actually VBE plus VE அப்படின்னு போட்டுக்கலாம். VEங்கிறது என்னன்னா the emitter to earth, இந்த இடத்துல RE-னால் வரக்கூடியது. ஸோ it is VBE plus IERE. IERE தான் இந்த இடத்துல இந்த voltage across VE emitter resistor. ஸோ இந்த IE is approximately IC-ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ராக்சிமேட்லி ஐசின்னு பார்த்தோம். இதை நம்ம தேவையான போது எழுதிக்கலாம். இப்போது நம்மளுடைய எய்ம் என்ன, ஹவு ஸ்டெபிலிட்டி இஸ் ப்ராட்னு பார்க்குறது முதல்ல பார்த்துடலாம். ஐசி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஐஇயும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஐஇ இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது ஆட்டோமேட்டிக்காக விஇ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வென் ஐசி இன்க்ரீசஸ் இட் லீட்ஸ் டு ஐஇ இன்க்ரீஸிங், திஸ் லீட்ஸ் டு விஇ இன்க்ரீஸிங். தெரியுறதா? ஏன்னா ஐஇ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஇ இன்க்ரீஸ் ஆகும். பட் VR2ங்கிறது என்னது, டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் விசிசி. VR2ங்கிறது எப்படின்னு பார்க்கலாம். VR2 இஸ் விசிசிலேருந்து R2 by R1 plus R2 இந்த ரேஷியோவில் தான் VR2 இருக்குது. புரியுறதா? ஸோ VR2 இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஐசி அண்ட் ஐஇ. ஸோ VR2 வந்து கான்ஸ்டன்ட் இது. So the left hand side is a constant, whereas right hand side one of the terms என்ன ஆகுது, இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகணும், டிக்ரீஸ் தான் ஆகணும். ஏன்னா திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ விபிஇ என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகும். விபிஇ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இட் வில் டிக்ரீஸ் ஐஇ. புரியுறதா? அந்த பயாசிங்கில் இட் வில் டிக்ரீஸ் ஐஇ. ஐஇ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, விஇ டிக்ரீஸ் ஆகிடும். அப்போது ஐபி டிக்ரீஸ் ஆகும். புரியுறதா? விபிஇ டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஐபி டிக்ரீஸ் ஆகும். ஐபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐசி டிக்ரீஸ் ஆகிடும். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐபி வர்சஸ் ஐசியில் ஐபி இது கியூ பாயிண்ட்ல இங்கே இருக்கோம், நம்ம இது கியூ பாயிண்ட்ல இருக்கோம். இப்போ ப்ராப்ளம் என்னாச்சு, ஐசி இன்க்ரீஸ் ஆகிடுறது. ஐசி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது விஇ இப்படி இன்க்ரீஸ் ஆகுது சொன்னேன். ஐசி அண்ட் ஐஇ ஆர் நத்திங் பட் த சேம். அப்போது ஐஇ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஇ இன்க்ரீஸ் ஆகும். விஇ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா VR2 இன்க்ரீஸ் ஆக முடியாது, கான்ஸ்டன்ட். அப்போ விபிஇ என்ன ஆகணும், அப்போ திஸ் லீட்ஸ் டு விபிஇ டிக்ரீசிங். ஸோ தி விபிஇ டிக்ரீசிங் இஸ் குரூஷியல். VR2 கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதால விபிஇ டிக்ரீஸ் ஆகுது. விபிஇ டிக்ரீஸ் ஆச்சுன்னா வாட் வில் திஸ் லீட் டு ஐபி டிக்ரீசிங்க்கு போகும். இப்போ ஐபி வந்து என்ன ஆகிடுது, டிக்ரீஸ் ஆகிடும். இது நமக்கு தெரியாமல் இந்த ஐசி என்ன ஆச்சு, டெம்பரேச்சர்னால இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இமீடியட்டாக ஐபி என்ன பண்ணணும், டிக்ரீஸ் ஆகி ஒன்ஸ் அகெயின் அது கியூ பாயிண்ட்டுக்கே கொண்டு வந்து விட்டுடும். ஸோ திஸ் வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் இந்த VR2 கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதால தான் இந்த விஇ இன்க்ரீஸ் ஆனால் கூட விபிஇ டிக்ரீஸ் ஆகி அந்த கியூ பாயிண்ட்டுக்கு திருப்பியும் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். புரியுறதா? தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் த தெர்மல் ரன்வே ஆகாமல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கியூ பாயிண்ட் இஸ் என்ஷூர்ட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் வோல்டேஜ் டிவைடர் பயாசிங். இந்த கான்செப்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக டிசைனிங்க்கு வருவோம். இப்போ டிசைனிங் அப்படிங்கிற வரும்பொழுது இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கியூ பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரீஃபாக உங்கள் புக்கில் இல்லை, ப்ரீஃபாக அதை சொல்லித்தரேன், ஒரு ஐடியா சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், முக்கியமான ஈக்குவேஷன் எழுதலாம். விசிசி டோட்டல் வோல்டேஜ் இங்கே நான் எழுதின மாதிரி, அப்போ எழுதினது என்ன, பயாசிங்க்கு எழுதினது என்ன, விசிசி வில் பி நத்திங் பட் VR1 ப்ளஸ் VR2ன்னு எழுதினேன் இல்லையா. இங்கே டோட்டல் வோல்டேஜ் விசிசி தானே இது இங்கே அப்ளை பண்ணியிருக்கு, பிட்வீன் இந்த கிரவுண்ட் அண்ட் த பாசிட்டிவ். இங்கே அது இங்கே ரெண்டாக டிவைட் ஆகுது சொன்னேன். இந்த விசிசி இங்கேயே இருக்கு இல்லையா. ஸோ இந்த விசிசி இங்கே வரும்போது இது என்ன வோல்டேஜ், திஸ் இஸ் விசிஇ வோல்டேஜ். ஓகே, அப்போது விசிசி இஸ் டிவைடட் இன்டு த்ரீ பார்ட்ஸ். One part is along RC, another part is VCE, another part is
RE. அப்போ 3 பார்ட் ஆயிடுது. அப்போ என்ன இருக்கும்? IC RC. IC is flowing through RC. அப்போ what is the potential across RC? IC RC plus VCE plus IE RE. But நம்ம என்ன சொன்னோம்? IB is so small compared to IC and IE. So IE and IC are almost equal. So we can replace IE by IC. So இந்த ரெண்டு டேர்மையும் கம்பைன் பண்ணலாம். அப்போ இது ரெண்டு கம்பைன் பண்ணா IC is common. So it will become simply IC common எடுத்தா RC plus RE ஆயிடும். தெரியுறதா? So VCC is now between 1, 2 and 3 இருந்தது. இப்போ IC REயும் கம்பைன் RC ஐயும் கம்பைன் பண்ணி ஒரே டேர்மா மாத்திட்டேன். இது கிளியரா இருக்கா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த Q பாயிண்ட் செலெக்ஷனை பற்றி சொல்லி தர போகிறேன். இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு இப்போ இந்த ஈக்குவேஷனில் Q பாயிண்ட் செலெக்ஷன் சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன? Q பாயிண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது? இது ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஏபிங்கிறது என்னது? லோடு லைன். இந்த லோடு லைனை முதல்ல வரைஞ்சிட்டு அந்த லோடு லைனோட சென்டரில் தான் Q பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேட்லி சென்டர், நாட் எக்ஸாக்ட்லி சென்டர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. The Q point is chosen such that the transistor, when it is operated by AC signal, does not go to cutoff region or nor to the saturation region. சென்டரில் இருந்தால் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எக்ஸாக்ட் சென்டரில் இருக்கணும், நாட் நெசசரி. அப்ராக்சிமேட்லி சென்டரில் இருக்கணும். இதோட லோட் லைனோடைய சென்டரில் இருக்கணும் Qங்கிற பாயிண்ட். இது Qங்கிற பாயிண்ட் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாமா? இந்த Bங்கிற பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் B எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? பாயிண்ட் B is where IC is 0. Point B is where IC is 0. So what does it imply? IC 0 என்ன ஆகும்? VCE is equal to VCC ன்னு வரும். அப்போ this point is nothing but VCC point. தெரியுறதா? Bங்கிற point is nothing but இது வந்து 0, அதாவது x axis VCC, y axis 0. தெரியுறதா? அந்த பாயிண்ட் Bங்கிற பாயிண்ட் x axisங்கிறது VCC ஆயிடும், y axisங்கிறது 0 ஆயிடும். ஏங்கிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? A is a point where VC is approximately 0. 0.1, 0.2 தான் இருக்கும், approximately 0. So when VC is 0, அப்போ IC எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸோ ஏங்கிற பாயிண்டோட கண்டிஷன் என்ன? VC is 0. What does it imply? அப்போ IC எவ்வளவு? VC 0 ஆயிடுதுன்னா IC is VCC by RC plus RE. So this is the value A. A ல போ x axis is 0 and this is VCC by RC plus RE. இந்த வேல்யூ தான் இது. ஸோ லோட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா Qங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். தெரியாதா? மிட் பாயிண்ட் கிட்ட இருக்கணும்னு. ஸோ இந்த லைனை வரைஞ்சிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். VCCங்கிறது let us assume 9 volts. VCC let us assume 9 volts and VCC 9 voltsனா அப்போ RC RE நம்ம வந்து வேல்யூ இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ மேக்ஸிமம் VCUடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன ஆயிடுது? VCC ஆகிடுதுன்னா என்ன ஆகிடும்? 9 volt ஆகிடும். இப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறது 9 volt, 0. தெரியுறதா? Bங்கிற பாயிண்ட்டு. இப்போ ஏங்கிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? We have to choose the value of RE and RC. Let us assume RC is 4 kilo ohm and RE is 1 kilo ohm. அப்போ டோட்டலாக 5 kilo ohm ஆகிடுமா? அப்போ this is 9 by 5 kilo. கிலோனா 10 power 3. தெரியுறதா? எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏ பாயிண்ட்டை? பி பாயிண்ட் ரொம்ப ஈஸி. என்னது? VCE maximum value, that is nothing but VCC, which is in this case taken as 9 volt. Now RC is taken as 4. ஒரு ரேஷியோவில் இந்த டிசைனிங்க்கு பார்க்கலாம். 4 and this 1 kilo ohm எடுத்துட்டா இப்போ 4 plus 1 5 kilo ohm. கிலோனா 10 power 3. 10 power 3 மேலே போச்சுன்னா அது மில்லின்னு எழுதிக்கலாம். கரண்ட் ஆம்பியர் தானே, இப்போ மில்லி ஆம்பியர்னு வந்துடும். இப்போ 9 by 5 மில்லி ஆம்பியர். 9 by 5 is nothing but approximately 1.8. exactly rather 1.8 milli ampere. எது? இந்த பாயிண்ட். தெரியுறதா? ஸோ ஏங்கிற பாயிண்ட் என்ன? the voltage is 0. voltage is 0. VCE is 0. the IC value is approximately 1 point exactly வச்சுக்கலாம். approximately 1.8 milli ampere. ஸோ இந்த இடம் 1.8 milli ampere. அப்போ மிட் பாயிண்ட்டுங்கிறது இப்போ என்னவா இருக்கணும்? 0.9 milli ampere இருக்கணும். தெரியுதா? அப்போ Qங்கிற பாயிண்ட் இதில் பாதியில் இருக்கணும்னா Qங்கிற பாயிண்ட் என்ன இடத்துல இருக்கணும்? 1.8 by 2, that will be 0.9
மில்லி ஆம்பியராக இருக்கணும் ஐசியை பொறுத்த வரைக்கும். ஐசியை பொறுத்த வரைக்கும் 0.9 இருந்ததுன்னா அதை ரவுண்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1 மில்லி ஆம்பியர்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மில்லி ஆம்பியர் ஐசி இருக்கணும்னா இப்போ விசிஇ என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும். அப்போ தேர்ஃபார் ஐசி இஸ் டேக்கன் ஆஸ் 1 மில்லி ஆம்பியர். எதை வச்சு என்ன பண்ணியிருக்கேன், கியூ பாயிண்ட்டுக்கு இதில் பாதி 0.9, 0.9க்கு க்ளோஸராக 1 மில்லி ஆம்பியர்னு அப்ராக்சிமேட் பண்ணிட்டேன் இந்த வேல்யூவை. அப்போ அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இந்த விசிஇ ஆப்ரேஷன் வோல்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி, இந்த ஃபார்முலா வச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவை திருப்பியும் யூஸ் பண்ணுற மாதிரி இதே ஃபார்முலா தான் திரும்ப ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இப்போ கியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 1 மில்லி ஆம்பியர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் விசிசி 9 வோல்ட்னு தெரியும். அப்போ விசிஇ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், விசிஇ இஸ் விசிசி மைனஸ் ஐசி டைம்ஸ் ஆர்சி ப்ளஸ் ஆர்இ. தெரியுறதா, இதை நான் ரீரைட் பண்ணியிருக்கேன் விசிஇ இஸ் ஈக்குவல் டுன்னு விசிசி மைனஸ் திஸ் குவான்டிட்டி. அப்போ விசிசி எவ்வளவு என்னமோ 9, ஐசி எவ்வளவு 1 மில்லி ஆம்பியர், 1 மில்லி. அது ஆர்சி ப்ளஸ் ஆர்இ எவ்வளவு அதான் பார்த்தோம் 5 கிலோ ஓம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 1 மில்லி, மில்லிங்கிறது 10⁻³ கிலோங்கிறது 10⁻³ ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 × 5 ஆகிடும். 9 - 5 will be 4 volt. So this is 4 volt, 4,0 இந்த பாயிண்ட் தெரியுறதா. ஒரிஜினலாக இந்த பாயிண்ட் எவ்வளவு 9,0 இது ஏன் இந்த கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ விசிசிங்கிறது 9, பிங்கிற பாயிண்ட் 9,0, விசிங்கிற ஆப்ரேட்டிங் பாயிண்ட் கியூக்கு இருக்கிற விசி என்னது 4,0. புரியுறதா, அப்ராக்சிமேட்லி மிடில்ன்றது புரிஞ்சுதா. இது 0.9 பதிலாக 1 எடுத்துட்டோம். அப்போ இது 4.5 பதிலாக 4 வந்திருக்கு, அப்ராக்சிமேட்லி மிடில் பாயிண்டாக வந்திருக்கு. இது ஆப்ரேட்டிங் பாயிண்ட். அப்போ கியூங்கிற பாயிண்ட் இப்போ எழுதலாம் நம்ம. இப்போ கியூங்கிற பாயிண்ட்டு கியூ இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளவு 4 volts அண்ட் ஒய் ஆக்சிஸில் எவ்வளவு 1 மில்லி ஆம்பியர். ஸோ திஸ் இஸ் ஹவு த கியூ பாயிண்ட் இஸ் செலக்டட் ஒன்ஸ் விசிசி இஸ் செலக்டட், ஆர்சி ஆர்இ ஆர் செலக்டட். இப்போ பயாசிங்க்கு வரலாம். அப்போ R1 R2 பயாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் தான் இதை யூஸ் பண்ணணும். இது கியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். பயாசிங் வரும்போது இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ VR1 + VR2ன்னு இருக்கணும். இந்த VR2 உடைய ஐடியா என்ன சொன்னோம், VR2ங்கிற டோட்டல் வோல்டேஜ் என்ன இருக்கணும், இந்த VBE இருக்கணும் இல்லையா. VBE + IERE, VBE + IERE. ஸோ இது வந்து ஐஇ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஐசிஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சொன்னோம் இல்லையா. அப்ராக்சிமேட்லி இந்த விபிஇ எவ்வளோ இருக்கணும், 0.6 இருக்கணும் ஆர் 0.7 வோல்ட் இருக்கணும். ஞாபகம் இருக்கா. சிலிக்கான் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டராக இருந்ததுன்னா தி ஃபார்வர்ட் பயஸ் ஆகணும். ஃபார்வர்ட் பயஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜஸ்ட் அபவுட் 0.6 அந்த நீ கட்டின் வோல்டேஜ் நீ வோல்டேஜ் வந்த உடனே இன்க்ரீஸ் ஆகும். ஃபார்வர்ட் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோடு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 0.6 to 0.7 இருக்குன்னு சொன்னேன் சிலிக்கானுக்கு. ஜெர்மானியா வரதா 0.2 0.3 இருக்கும். சிலிக்கான் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ விபிஇ வில் பி 0.6. ஐசி என்னது, ஐசி வில் பி, ஐசி இஸ் 1 மில்லி ஆம்பியர், ஆர்இ இஸ் 1 கிலோ ஓம். ஸோ கிலோ ஓம் மில்லி இருந்தால் கேன்சல் ஆகி 1 ஆகிடும். 1 × 1 1 வோல்ட். அப்போ திஸ் இஸ் 1.6 வோல்ட் இருக்கணும். இது VR2. ஆர் யூ ஃபாலோயிங், புரியுறதா இது இந்த இடத்துல. ஸோ VR2ங்கிறது 1.6 வோல்ட் இருந்தால் போகிறோம். எப்படி 0.6 வோல்ட் விசிஇக்கும் இதில் 1 மில்லி ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. 1 மில்லி ஆம்பியர் × 1 கிலோ ஓம் ஐசிஆர்இ வில் பி 1 வோல்ட். அப்போ டோட்டலி 1.6 வோல்ட் தான் இங்கே வரணும். அப்போ 1.6 வோல்ட் இங்கே வரணும்னா இங்கே பாக்கி எவ்வளோ இருக்கணும். அப்போ இந்த இடத்துல பாக்கி என்ன இருக்கணும், 9 - 1.6 வோல்ட் இங்கே இருக்கணும். தெரியுறதா. VR2 + VR1 is VCC. அப்போ 9 - 1.6 தான் இந்த இடத்துல இருக்கணும். வாட் இஸ் 9 - 1.6? 7.4 வோல்ட் வரணும். ஸோ இப்போ R1 R2 ரேஷியோவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். R2/R1 + R2 இதுதான் இந்த ரேஷியோ இல்லையா. இந்த வோல்டேஜ் வரணும்னா R2/R1 + R2. இந்த வோல்டேஜ் வரணும்னா R1/R1 + R2. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் வோல்டேஜ் டிவைடர் ஐடியா. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து எப்படி டிவைட் ஆகும், R1/R1 + R2, இங்கே R2/R1 + R2. ஸோ ஆஃப் திஸ் விசிசி வேல்யூ, இது விசிசி வேல்யூ. வாட் இஸ் த விசிசி வேல்யூ? VCC value is 9 volts and this should be equal to V
VR2. What is VR2 value? 1.6. தெரியுறதா? இதை வச்சுட்டு இப்போ R1 R2 அதே போல இந்த இடத்துல எவ்வளவு VCC வேல்யூ? இது 9. That should be equal to 7.4. So இந்த சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி R1 R2 நம்ம சூஸ் பண்ணிக்கணும். R1 R2 values இப்படி சூஸ் பண்றோம்னு புரிஞ்சுதா? So this is how we choose the R1 R2 value. I have given you a basic idea of so far how to select the Q point. After selecting the Q point which is supposed to be almost in the middle of the load line. அப்போ லோட் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் ஏவை கண்டுபிடிக்கிறது? எப்படி லோட் லைன் வரைகிறது? எப்படி கியூ பாயிண்டை செலக்ட் பண்ணுறது? ஒன்ஸ் கியூ பாயிண்டை செலக்ட் பண்ண அப்புறம் இந்த வோல்டேஜ் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த R2 உடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்கணும் பார்த்தோம். அதுலேருந்து VR2 வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சுன்னா R1 R2 எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். So this is how a simple design of transistor amplifier with voltage divider bias is being made. இப்போ நம்ம இதை பற்றி கொஞ்சம் இந்த ப்ராப்பர் சர்க்கியூட்டாக வரையும் பொழுது இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.